கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. சீஷத்துவம் என்கிறதான தலைப்பின் கீழ் இரண்டாவது பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம், சீஷன் என்பவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். சீஷன் என்பவன் உண்மையான இருதயத்தோடும் முழு மனதோடும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். மேலும் சீஷன் என்பவன் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போற பகுதிக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-4 வரையிலான வசனங்களை நாம் பார்ப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, அப்போ நீங்களும் எங்களுக்கு அது மாதிரி ஒரு ஜெபத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்தை தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப கால நாட்களில் எல்லாம் அந்த ஜெபத்தை அந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்ல அதை தான் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அவங்க என்ன ஜெபம் பண்ணினாலும், எப்படிப்பட்ட பிரசங்கங்களை பண்ணினாலும், அந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுகிறதான அந்த ஜெபத்தை செய்யாமல் அவர்கள் அந்த சர்வீஸை முடிக்க மாட்டாங்க. விசுவாச பிரமாணம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க லுத்தரன் சபையில. அதே போல லார்ட்ஸ் பிரேயரையும் அந்த விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கையிட்டுட்டு தான் அந்த சபையை விட்டு அவங்க போவாங்க. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அந்த மக்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. அந்த வசனத்தை தான் இங்க இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். அதுல அவர் விசேஷமா என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்பனா ஒரு சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை முதலாவது துதிக்கிறவனாக இருக்க வேண்டும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு அரசர், அவருடைய ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவருக்கென்று இயேசு கிறிஸ்துவு அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது என்பதை இந்த ஜெபத்திலே சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னா, அவர் கண்டிப்பாக ஒரு ராஜா. கிறிஸ்து என்பவர் ஒரு ராஜாவாக, மேசியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இந்த ராஜா உடைய ராஜ்யம் வருவதாக என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது ஒரு சீஷன் என்பவன் அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு சீஷன் என்பவன் அவருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் தான் சேர்வதற்கு தன்னை தகுதி உள்ளவனாக அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரை பரிசுத்தர் என்று நாம் நினைக்கிற போது நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒரு சீஷன் என்பவன் தானும் பரிசுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா, பூமியிலே செய்யப்படுகிறது போல, அங்க பரலோகத்துல உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. என்ன சித்தம்? மனிதனை எதற்காக படைத்தார்? அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. அந்த சித்தத்தை நாம் செய்கிறோமா என்பதை ஒரு சீஷன் என்பவன் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கு நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம எல்லோருமே இந்த லார்ட்ஸ் பிரேயரை தாராளமா மனப்பாடமா ஒப்பிப்போம். ஆனா எவ்வளவு வேகமா ஒப்பிக்கிறோமோ அவ்வளவு வேகமா அதை நாம் பின்பற்றாமலும் விட்டு விடுகிறோம். இதுலதான் நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. சிலரெல்லாம் இந்த பிரேயரை பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது, அவசியம் இல்லை, எதோ சொல்றாங்க. ஆனா இந்த பிரேயரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் a Christian life's base or foundation. இதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு சீஷனாய் மாறும்போது அல்லது கிறிஸ்தவனாய் மாறும்போது அவன் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவனாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், அவன் தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய சபையிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு ஆன முயற்சிகளை அவன் எடுக்க வேண்டும். அடுத்தது, அவன் தேவனுடைய சித்தம் செய்கிறவனாக இருக்க வேண்டும்.
அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தன் பாவங்கள் கழுவப்படும் என்று நம்பி விசுவாசித்து பாவ அறிக்கை செய்பவனாகவும் மன்னிப்பை பெற்றுக் கொள்பவனாகவும் இருக்க வேண்டும். இன்றைய சீஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைய சீஷத்துவம் எப்படி இருக்கிறது? இன்றைய சீஷத்துவத்துல எதெல்லாம் காணப்படவில்லை, எதெல்லாம் காணப்படுகிறது? டான்ஸ் ஆடலாம், கூத்தடிக்கலாம், பாட்டு பாடலாம், துதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல வரும்போது பயத்துடனே அவர் சமூகத்துல வாருங்கள், கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில் களி கூறுங்கள். பயத்துடனே சேவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறணும். களி கூறுதல் தேவ சமூகத்துல உண்டு. தேவ ஆவி நம்மேல் ஊற்றப்படும் போது, தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, தேவ ஆவி நம்மேல் ஊற்றப்படும் போது அந்த களி கூறுதல் உண்டாகும். சில நேரங்களில் வேத வசனத்தை கேட்கும் போதே களி கூறுது, ஆத்மா நமக்குள்ளா களி கூறும். அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். சீஷன் என்பவன் தேவனோடு இணைந்தவனாக, அவரோடு இசைந்து செல்கிறவனாக காணப்பட வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனோடு பேசலாம். எப்படி என்று சொன்னால், நம் வேலைகளை செய்து கொண்டே நாம் துதித்துக் கொண்டே இருக்கலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம், ஆவியில களி கூர்ந்து கொண்டே இருக்கலாம். ஒரு மேடை போட்டு, ஒரு லைட்டு போட்டு, ஒரு போக்கஸ் பண்ணி அப்படித்தான் துதிப்பேன் அப்படின்னா மற்ற நேரத்துல அவங்க துதிக்கவே மாட்டாங்க. தேவனோடு உறவாடுகிறது எப்படி? ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தார் எப்படி சொன்னா, அப்புறம் அப்படி எப்படி அவருடைய வாழ்க்கையில அவர் எந்த வேற வேலையும் செய்யலையா? அவர் புசிக்கலையா? அவர் தூங்கலையா? நித்திர பண்ணலையா? பிரயாணம் பண்ணலையா? எல்லாமே செய்தார். ஆனால் அவருடைய சிந்தை முழுவதும் தேவனில் நிறைந்திருந்தது. அவர் தேவனை தன் சிந்தையிலே ஆட்கொண்டிருந்தார். இன்னைக்கு என்ன நம்ம மக்களை ஆட்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, போனோகிராபி. So everybody's life has been caught. They all are caught by this. Nobody can. சமீபத்துல அமெரிக்கால சுட்டு வீழ்த்தப்பட்ட கிர்க் என்ற மனிதர் சொன்னாரு, one day you leave your mobile and live with God. One day you try to live one day in a week. One day in a week we fast. One day in a week we pray. One day in a week only we go to church. But he said, one day in a week you keep yourself away from your mobile phone, switch it off and keep it away and be with your family members. How many of them are missing their families? சீஷனே, நீ இயேசுவை பின்பற்றுகிறாயா? இயேசுவோடு நடக்கிறாயா? இயேசு செய்தவைகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அப்படி என்றால் உன் ஜீவியம் வேறுபட்ட ஜீவியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு காணப்பட வேண்டும். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்திலே சொல்லும் போது, அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அனுதினமும் எடுத்துக்கொண்டு. Not only on Good Friday. Good Friday Christians, Good Friday disciples, please listen. Good Friday மட்டும் சிலுவை எடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் அவரை அடக்கம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போய் அவரை எழுப்பி ஈஸ்டர் கொண்டாடிட்டு 40 நாள் விரதம் இருந்துட்டு அந்த விரதத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறது அதல்ல ஒரு சீஷனின் அனுபவம் என்பது. ஒரு சீஷத்துவத்தின் அனுபவம் என்பது என்ன என்று சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, யூ அண்டர்லைன், ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட், அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு. அனுதினமும் பாடுகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டா எனக்கு சொத்து வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, பணக்காரனாயிட்ட, மில்லியன்ஸ் வந்துருச்சு. நோ, நெவர். கிறிஸ்துவுக்கு அது மாதிரிலாம் வந்துச்சா? அவர் அதெல்லாம் அனுபவிச்சாரா? இன்னைக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி தியரி பரவிட்டு இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா பணம் வந்துடும், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா கார் வந்துடும், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா பங்களா வந்துடும். நோ, நெவர். அதுக்காக நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தேன்னா உன்னுடைய ஜீவியம் பரிதபிக்கத்தக்க ஜீவியமாயிருக்கும்.
உன் ஆத்துமாவை குறித்து நீ அக்கறை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அனுதினமும் பாடுகள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அந்த சிலுவையை பொறுமையாய் சகித்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான் அவர் சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். We all know that today's Christianity goes where it goes. இன்னைக்கு இன்றைய கிறிஸ்தவம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? வீடு, மனை, சொத்து, சுகம், ஆசை விட்டு இப்பொழுது பேராசையாக மாறி இருக்கிறது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். ஒரு சிலர் வாயில பாத்தீங்கன்னா எப்பவுமே மில்லியன்ஸ், க்ரோஸ், லேக்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. இது ஒரு விதமான பெருமையின் ஆவி. இந்த பெருமையை நான் தண்ணியை எடுத்துட்டு போய் ஏசப்பா கிட்ட அவர் ஜோம் பண்ணி திராட்சரசமா மாத்துவாரு. நான் ஒண்ணும் இல்ல, மண்பாண்டமா உன்னை ஒப்பு கொடு, அவர் மாற்றுவார். அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனா மாறுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஒரு சிலர் தன்னுடைய சரீரத்தை குறித்து ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. கரெக்டா எழுந்து வாக்கிங் போவாங்க, கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டா டைமுக்கு தூங்குவாங்க, கரெக்டா இத்தனை டம்ளர் தண்ணீர் அப்படின்னா குடிப்பாங்க, கரெக்டா இத்தனைதான் சாப்பிடணும், இட்லின்னா சாப்பிடுவாங்க. அது ஒரு அதுவே ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருப்பாங்க. Some people live to eat, but it is not like that. We are eating to live. நம்ம சாப்பிடணும், செத்து போவோம், அதுக்காக சாப்பிடுறோம், அவ்வளவுதான். ஆனா சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது. சோ அது தன்னைத்தான் வெறுத்ததை காட்டாது. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில கத்திய வைகின்றார். உனக்கு முன்பாக நீ ஒரு நண்பன் வீட்டுக்கோ ஒரு பெரிய தலைவன் வீட்டுக்கோ நீ விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பதார்த்தங்களை பார்த்து இச்சியாதே அப்படின்னு சொல்றார். சாப்பிடுவது என்பது வேற, இச்சிக்கிறது என்பது வேற. சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிடலாம், இல்ல ருசிக்கு கூட சாப்பிடலாம். ஆனா அதை இச்சையோடு, அதை ஒரு வாஞ்சையோடு, ஒரு வெறியோடு, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே அது இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனை எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும்னா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். உன்னுடைய ஜீவனை கர்த்தர்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பைக்ல 3 பேர் போயிட்டு இருக்காங்க, தாய், பிள்ளை, கணவனர். 3 பேர் போகும்போது ஒரு லாரி வந்து அடிச்சிச்சு. அதுல கணவரும் இறந்துட்டாரு, குழந்தையும் இறந்துருச்சு. அந்த தாய் மட்டும் உயிரோட இருக்கிறா, அந்த மகள் மட்டும் உயிரோட இருக்கிறா, அந்த மனைவி மட்டும் உயிரோட இருக்கிறா. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். காலையில அவங்க கிளம்பி எங்க போனாங்களோ எதுக்கு போனாங்களோ தெரியாது, சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. நான் வீட்டுக்கு போவேன், கதவை திறப்பேன், சமைப்பேன், நைட்டு சாப்பிடுவோம், நானும் என் கணவனும் சந்தோஷமா படுத்து உறங்குவோம், என் குழந்தை நல்லா பால் குடிச்சிட்டு தூங்கும். அப்படிதானே அந்த அம்மா நினைச்சிட்டு வந்திருப்பா. பெண்களை பத்தி உங்களுக்கு தெரியும், வரும்போதே கற்பனை பண்ணி வருவோம், என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சாப்பாடு பண்றதுன்னு. அப்படித்தானே வந்திருப்பா. ஒரு 5:30 to 6 மணிக்குள்ளாக அவ வாழ்க்கை, அவ கணவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த குழந்தையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வாட் அ டெம்பரரி லைஃப். இந்த டெம்பரரி லைஃப்ல என்ன வைராக்கியங்கள், என்ன கோபங்கள், என்ன பெருமைகள், என்ன அகந்தைகள், அகந்தையா இராதேயங்கள்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் எதுக்கு? சில மனிதர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனா சீஷன் என்பவன் தன்னைத்தான் வெறுத்து, அவன் செல்ஃப் எஸ்டீம் வேணும், ஆனா செல்ஃப் பிரைடு கூடாது. அந்த பிரைடுல இருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னைத்தான் வெறுத்து, நான் ஆண்டவரின் பிள்ளை, ஆண்டவரின் சித்தம் செய்கிறேன் என்று செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல கூறுகிறார். அது மாத்திரமல்லாமல், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும்
பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களோடு மகிமையோடு வரும்போது அவரும் வெட்கப்படுவார். சோ தேவனை பத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் வெட்கப்படுவாங்க. தேவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. They are all Christians only in churches. They are all good leaders only in churches. They are all Christians only in their families. When they go out with their friends or with their relatives, with the social function, when they move in the society, they are ashamed to say they are Christians. What a use? You are being a Christian. ஆனா நீ வெட்கப்படுறவனை பத்தி சொல்றதுக்குன்னா, தேவன் எப்ப உன்னை வெட்கப்படுத்துவார், அவர் எப்ப உன்னை இவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவாருன்னா, அவர் தம்முடைய தூதர்களோட ஒரு நாள் வரப்போகிறார். நம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அதுதான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். என்ன இந்த துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டமான இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை பண்ணுவதற்காக அவர் வருவார். நான் பட்ட பாடுகளுக்கு, பிரயாசங்களுக்கு பலனளிக்கும்படியாக அவர் வருவார். அவர் வரும்போது அவருடைய தூதர்களோட கூட வருவார். அப்ப நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அவர் வெட்கப்படுவார். You are proud to be introduced by the worldly people in this world. நாம் நண்பர்களோடு போகும்போது he is so and so அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை மனசுக்குள்ள அப்படி அப்படி தலையாட்டிக்கிடுவோம். அதில் ஒன்றும் லாபம் இல்லை. அவருக்கு பிரியமாய் வாழும்போது. தவளைய பத்தி ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? நைட்டெல்லாம் மலையில கத்திட்டே இருக்கும், தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எனக்கு தமாஷா ஒரு பாஸ்டர் சொல்லுவார் பழைய காலத்துல, YKP ஹென்ரின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லுதான், அவர் அது சத்தத்தை சொல்லுவாரு, அது எனக்கு 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 எனக்கு. காலையில பொழுது விடிஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டையில அது மிதக்கிட்டு, நான் இதை கண்ணார கண்டிருக்கேன். எங்க வீட்டுக்கு எதிர ஒரு குட்டை இருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அந்த குட்டையில வயிறு வெடிச்சு வெள்ளை கலர்ல ஏதோ ஒண்ணு மேல மிதக்கிட்டு இருக்கும். இந்த தவளை நைட்டெல்லாம் கத்தன தவளை. எனக்கு எனக்கு எனக்கு, என் பிள்ளைக்கு இல்ல, என் மனைவிக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கு இல்ல, என் சொந்தத்துக்கு இல்ல, என் தாய்க்கு இல்ல, என் தகப்பனுக்கு இல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மை கம்ஃபர்ட்ஸ், வாட் அபவுட் மீ? இந்த மீ 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 அல்லது ஐ ஐ ஐ என்று வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை சீஷர்களாகவும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய வருகையில இவன் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுவார். இப்பதான் என்ன பண்ணணும்? ஒரு சீஷன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன் ஜீவனை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் தன் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த போதனை உங்களுக்கு ஒருவேளை கடினமா தெரியலாம், கஷ்டமா தெரியலாம், பாடு நிறைந்த வாழ்க்கையா தெரியலாம். கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகளும் உண்டு, கிரீடங்களும் உண்டு. வெறும் கிரீடங்கள் மட்டும்தான் வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தில் நமக்கு இடமில்லை. இந்த ராஜ்யத்துல பாடுகள் உண்டு, கிரீடங்களும் உண்டு. இதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், ஜீவனை அற்பமாக எண்ண வேண்டும், போஜன பிரியர்களாக இருக்கக்கூடாது, அடுத்தது தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய சீஷர்களாக நாம் மாறுவது உறுதி. அடுத்து நாம் தேவனுடைய சீஷர்களாக மாற வேண்டும் சொன்னா, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நாம் அவருடைய சீஷர்களாக மாற முடியாது. ஜலத்தினால பிறக்கும். ஜலத்தினால பிறக்கிறது என்று சொன்னால் ஞான ஸ்நானம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுடைய பாவங்கள் அவன் கழுவப்படுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இந்த இயேசுவை பொறுத்தவரையில நாம் சீடர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் கூட சில நேரங்களில் நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படின்னா, ஆண்டவர் நிமித்தம் இந்த குடும்பம், நீ தேவனிடத்தில் போகக்கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாது, அவரோடு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போ, இயேசுக்காக இயேசுன்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா,
அப்படியும் வருவதற்கு ஒருவன் தயாராக இருக்கு. அதான் சொல்றாரு, என் நிமித்தம் ஒருவன் எதையாவது விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அதை அவன் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும்? விட்டு விடுவதற்கு தயாரானவனாக இருக்க வேண்டும். குடும்பம் தடை செய்து என்ன பண்றது? நம்ம ஒரு கட்டடம் கட்ட போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அதற்கான பொருள்கள் எல்லாம் சேகரிப்போம். அதற்கான திட்டங்களை எல்லாம் செய்வோம். அதற்கு ஒரு தடை வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? விட்டு விடுவோமா? நாம் நம் பெற்றோருக்கோ, நம்முடைய கணவருக்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உட்கார்ந்து நாம் பேச வேண்டும். பொறுமையாக பேச வேண்டும். வேதத்தில் இப்படி கூறியிருக்கிறது. நான் அதை பின்பற்ற விரும்புகிறேன். சமாதான விதிமுறைகளாக நாம் அவர்களிடத்துல பேச வேண்டும். அப்படி பேசும்போது, இல்லை நீ தேவையில்லை, நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறினால் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதை விட்டுவிடவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். தாயையோ தகப்பனையோ குடும்பத்தையோ எதையோ சொத்தையோ சுகத்தையோ என் நிமித்தம் ஒருவன் இழந்தால் அதை அவன் திரும்ப பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு நான் சொல்ல வரல. உங்க சூழ்நிலை அப்படி அமைந்தால், உங்களை வெளியிலே தள்ளினால், இயேசுவுக்காக நீங்கள் உழைப்பதினால் வெளியிலே நீங்க தள்ளப்பட்டால், உங்களைப் போல மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாராகவும் இருக்க முடியாது பிரியமானவர்களே. இந்த நாளிலோடு இந்த சீஷத்துவம் என்றால் என்ன என்கிற இந்த தலைப்பை நாம் முடிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த இந்த பகுதிக்கு நாம் முடிப்போம். நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் கேட்ட மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்க, அதன்படி அவர்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.